பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று கர்த்தருக்குள் என்ன பண்ணுங்க? சந்தோஷமாய் இருங்கள். அப்போ வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான். ஆனால் ஒவ்வொருக்கும் ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ணாததற்கு ஒரு காலம் உண்டு. சமாதானமாக இருக்க ஒரு காலம் உண்டு, சண்டை பண்ண ஒரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலங்களிலேயும் அது நடக்கதான் செய்யும். சில நேரங்களிலே நம்மளே சமாதானமாக இருக்கணும்னு நினைப்போம், ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை வந்துடும். வந்திருக்கா? எப்படி ஒரு யார் மூலியமாயும் வரும். சாப்பாட்டில் உப்பு போடலைன்னா கூட பிரச்சனை வரும், வீட்டை கூட்டலன்னா கூட பிரச்சனை வரும். எந்த வழியில் வேணுமாலும் பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது சில காரியங்களை, கர்த்தர் வார்த்தைகளை, வசனங்களை நினைப்பூட்டுவார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும். இல்லை என்றால் அதோ கதி அப்படி ஆகிடும். எனவே நீங்களும் கர்த்தரை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்களை அவரை வாழ்த்து வரவேற்கிறேன். கடந்த வாரம் நாம் தியானித்தோம் ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்தில் அரிமங்கலத்தில் ஸ்தோத்திர கூட்டம் நடந்தது. அப்பொழுது எங்கள் அண்ணன் ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணன் பையன் வேலைக்கு போகிறதான இடங்களில் உன்னுடைய முகம் இன்னைக்கு என்னப்பா பிரகாசமாக இருக்குதுன்னு கேட்டாங்க. உன்னுடைய முகம் பிரகாசமாக இருக்குது, என்ன காரணம்? கல்லணையில் கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குது. அந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு முகம் என்ன மாதிரி இருக்குது? பிரைட்டாக மாறி இருக்குது. இன்னைக்கு பிரைட்டாக என்ன போடுறோம்? மருதாணி மெட்டி. முல்தானி மெட்டியா? என்னுடைய சிநேகிதர் ஒருத்தர் மலேசியாவில் வாங்கி அனுப்ப சொன்னார். நான் போய் கேட்டேன், முல்தானி மெட்டி முல்தானியோ குல்தானியோ முல்தானி மட்டி. நான் போய் அந்த அம்மாட்ட கேட்டேன். நல்ல பாடியான அம்மா, அதை பார்த்தாலே நல்ல வாட்டஞ்சட்டம்மா. நாள் இதை போட்டால் சிகப்பாகிடுவாங்கன்னு சொல்கிறாங்களம்மா, உண்மையா? அப்படி ஆனால் நான் சிகப்பாக இருக்க மாட்டேன்னுச்சு. அந்த என்ன சொன்னாங்க, கடையில் விற்கிற நான் போட்டேன்னா சிவப்பாக மாட்டேன்னா, வியாபாரத்துக்காக பண்ணிட்டு இருக்கு, அதெல்லாம் சிவப்பாலாம் ஆக முடியாது. பியூட்டி பார்லருக்கு போனால் கொஞ்ச நாள் பிரகாசமாக இருக்குது. நாங்கள் இப்போ கல்யாணத்துக்கு இப்போ போனோம். நான் அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன், நீயமா பியூட்டி பார்லருக்கு போனேன்? மாப்பிள்ளை நானும் அதை தாங்க சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைக்கு லோக்கல் உள்ளவங்களும் நல்ல சிவப்பு. என்ன ஆச்சுன்னா எல்லாம் போட்டு இந்த பவுடர் போட்டு இந்த செவரில் வெடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பட்டி காலில் சொட்டை ஆயிடுச்சுன்னா டிங்கரிங், பட்டி பார்த்து டிங்கரிங். அது போல் நல்லா இருந்த பிள்ளைய போட்டு அது பண்ணி கொஞ்சம் வச்சே இருந்திருக்கு. அந்த பிள்ளை நல்ல சிறப்பு, நல்லா அழகான. அதில் காயெல்லாம் வெடிப்பு கூட ஆகிடும். நான் அவங்க அப்பாட்ட சொன்னேன்,
ஓட சொன்னாங்கன்னு போட்டு ஏன்னா கெடுத்து வச்சுக்கிற 2 பேர் அதான் சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடுமானால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அப்படி மகிமை உண்மையில் காணப்படும். எந்த செலவும் கிடையாது. ஒன்னே ஒன்று தான், முழங்கால் படியுது. பேசலா பேசலா. ஒரு இடத்துக்கு நாங்கள் சில நண்பர்கள்லாம் சந்திச்சுக்கிடுவோம். அப்போ என்னை பார்த்து சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு பயங்கரமாக பாட்டில் அடிப்பார் போல தெரியுது. என்ன பார்த்து அப்பா அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஓ தண்ணி அடிச்சிருந்தாருன்னா அவர் மூஞ்சதான் தொங்கி போயிருக்கியா, அவர் முகத்தை பாரியா, முகம் தொங்கியா போயிருக்குது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணிப்பு தெரியுது. தண்ணி அடித்தா இப்படி இருப்பான், தண்ணி அடிக்கலைன்னா இப்படி இருப்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் கணிப்புகள் வச்சிருக்கிறாங்க. கிட்ட 3 நாளைக்கு முன்னால் ஒரு இடத்துல நிற்கிறோம். மேகம் அப்படியே சூழ்ந்துருச்சு, கண்ணங்கரையே இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு, மழை வந்து இந்த மழை வந்து என்ன பண்ணும், இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பிடிச்சிடும். நான் சொன்னேன், அப்பா நீ போப்பா அப்படின்ட்டு. யாரு யாரு மழையே சொன்ன, அப்பா போப்பா, ஏன்பா நிறைய நேரத்தில் தொல்லை பண்றேன். என்ன ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த மேகம்லாம் இல்லைங்க. ஒய்ஃபு சாட்சி. இதுக்காக நான் வந்து சொன்னேன், அது நடந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் நம்ம சொன்னோம்னு அதை கூட ஆண்டவர் நிறைவேற்ற வர்றவராக இருக்கிறார். இதையே செய்கிறாருன்னா வேற காரியத்தை செய்ய மாட்டாரா? செய்வாரா? செய்ய மாட்டாரா? சில சமயத்தில் நம்ம ஜொமனிட்டே இருப்போம், நடக்கவே நடக்காது. அது எப்போ நடக்கணும் நடக்காது என்பது அவருடைய சித்தம். சில சமயங்களில் உடனடியாக பதில் கிடைக்கும், சில சமயம் 10 வருஷம் ஆனாலும் பதில் கிடைக்காது. கிடைக்கலனாலும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். கிடைச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். இது கிறிஸ்தவ வாழ்க்கை. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். அந்த மகிமை வெளிப்பட வேண்டுமானால் நம்ம போன வாரம் பார்த்தோம், சங்கீதம் 50:23 என்ன படிச்சோம்? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறான். அப்ப ஸ்தோத்திர பலி செஞ்சா தேவ மகிமை காணப்படும். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 11:40. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அங்கே துதித்தால் மகிமை காணப்படும், இங்கே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காணப்படும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஃபெய்த்ஃபுல் லைஃப், விசுவாச வாழ்க்கை. இங்கே மரியாள், மார்த்தாள், அக்கா தங்கை, அவனோடு கூட பிறந்தவன் லாசர். இந்த லாசர் வேறு, ஐஸ்வர்யவானோட கூட இருந்ததான அந்த லாசர் வேறு. எல்லாத்தையும் உன்ன போட்டு லாசர்னா இந்த லாசர் தான், அந்த லாசர் அந்த லாசர் தான், இந்த லாசர் குழப்பிக்க கூடாது. இவன் வேறு, இவன் வேறு. இவர்கள் எங்கே வாழ்கிறார்கள்? பெத்தானியா என்கிறதான பட்டணத்தில் வாழ்கிறார்கள். இந்த குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நபராக அங்க போவார், தங்குவார், சாப்பிடுவார், வந்துடுவார். இப்படி இருக்கிற வேலைகளிலே லாசர் வியாதிப்பட்டான். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது, நீ நேசித்ததான லாசர் என்ன பண்ண போறான்? மரிக்கும் தருவாயில் இருக்கிறான்.
புறப்பட்டவர் இயேசுனார் அங்கே திரும்ப 2 நாள் வந்துட்டார். பேசலாம். சிஸ்டர்லாம் சொல்றாங்க, நம்ம போனோம்னா ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பல இடங்களிலே, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்புறமா சொல்லுவாரு, என் வேலை வந்தது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில அங்கே 2 நாள் தங்கிட்டு திரும்ப போறார். அப்ப அங்க அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓ என்று அழுகிறார். இயேசு கிறிஸ்து எந்த வீட்டுக்கு போயிருக்கிறாரு? அவன் செத்துட்டான், அவன் அடக்கமும் மணியாச்சு. அப்ப அது என்ன வீடு? துக்க வீடு. அங்கே 35வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இயேசு கண்ணீர் விட்டார். பைபிள்ல இதுதான் சின்ன வசனம். இதுக்கு சின்ன ஒரு வசனம் ஒன்று இருக்குது. யோபு 36:1 பின்னும் எலிகுன்னு இருக்கு. ஆனா அந்த வார்த்தை வசனம் முற்று பெறாததுனால இது முற்று பெற்ற வசனம். இது யோவான் 11:35. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். இப்ப சில இடங்களிலே சந்தோஷமா இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கணும், துக்கமா இருக்கிற இடத்துல துக்கமா இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்கு வந்தார், அந்த சகோதரிகளை பார்த்தார், அவன் மரித்து போனதான காரியங்களையும் சொந்த பந்தங்கள் அழுது கொண்டு போனதையும் பார்த்து இயேசு கிறிஸ்துவும் கண்ணீர் விட்டார். அப்போ தேவனுடைய காரியங்களை பாருங்களேன். 2 இடத்துல தேவன் ஆச்சரியப்பட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல கண்ணீர் பட்டார். ஏன் கண்ணீர் விட்டார்? இந்த சுவரில் ஒரு கல்லோடு ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். புரியுதா உங்களுக்கு? தேவன் ஏன் கண்ணீர் விட வேண்டும்? 100% அவர் மனிதனாய் பிறந்தார். அதனால அவருக்கு பெயர் மனுஷகுமாரன். 100% அவர் தேவன், அதனால அவருக்கு பேர் தேவ. இப்ப துக்க வீட்டுக்கு போகும் பொழுது துக்கமாக இருந்தார், சந்தோஷ வீட்டுக்கு போகும் பொழுது சந்தோஷமாக இருந்தார். மக்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களோடு அவர்களாய் அவர் வாழ்ந்தார். ஆனால் பாவம் அவர் என்ன பண்ணவில்லை? ஆட்கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே, நீர் இருந்து இருப்பீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. உமக்கு நாங்கள் அப்பவே சொல்லி அனுப்பினோமே, நீர் வந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அல்லவா என்று கதறி அழுகும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்ற, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எல்லா மனிதருக்கும் உயிர்த்தெழுதல் ஒன்று இருக்கு. அப்ப என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான். ஏன்னா 2 கூட்டம் இருக்குது. ஒன்று உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்ற கூட்டம் இருக்குது, உயிர்த்தெழுதல் இல்லை என்கிறதான ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த அம்மா சொல்றா, எல்லாரும் உயிர்த்தெழும் பொழுது என் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதே வசனம் தான். இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். நான் உனக்கு அப்பவே சொன்னேன். அப்ப இந்த அம்மா சொல்றதான காரியம் என்ன? மார்த்தார் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், எல்லாரும் உயிர்த்தெழும் பொழுது என் சகோதரன் உயிர்த்தெழுவான். ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை.
அப்ப அந்த அம்மா சொல்றது, அவன் மரித்து 4 நாள் ஆகிவிட்டதே, என்ன பண்ணுமே? நாருமே. என்ன பண்ணும்? நாருமே. அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், மரித்தவனின் சகோதரியாகிய மார்த்தா அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே. 4 நாட்கள் ஆயிற்று. அப்புறம் இயேசு அவரை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 4 நாளா இருந்தா என்ன, 40 நாளா இருந்தா என்ன, அவர் சொல்ல ஆகுமே, அவர் கட்டளைக்கு நீக்குமே. அவர் சொல்ல ஆகுமே, அவர் கட்டளைக்கு நீக்குமே. 4 நாளாயிடுச்சு. ஏன்னா யூதர்களுடைய ஒரு நம்பிக்கை, திடீர்னு இந்த ஆவி என்ன பண்ணும், வந்து சரீரத்தில் பூத்துக்கிட்டு உயிர் தெழுந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. முதல் நாள் அப்படி நடக்கும், 2வது நாள் அப்படி நடக்கும், 3வது நாளும் அப்படி நடக்கும், 4வது நாளும் நடக்கும். இப்படி 4 நாளுக்குள்ள அவன் உயிர் தெழுந்துட்டானா அவன் அதிர்ஷ்டசாலி. சிலர்ல கூட நீங்க பேப்பரை பார்க்கலாம், பாடையில் கொண்டு போகும்போது உயிர் தெழுந்தவர் இருக்காங்களா, நெருப்பு வச்சு கொளுத்த போவான், திடீர்னு எந்திரிச்சிடுவான். அவன் எந்திரிச்சா கொண்டு போனா ஓடி போயிடுவான். 4 நாளைக்கு பின்னால எந்த ஆவியும் வராது. 4 நாள் ஆயிற்று. இதுக்கு மேல உயிர் தர முடியாது. அந்த பாரம்பரிய நம்பிக்கையை உடைத்தவர் இயேசு. மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே. நான்கு நாள் ஆயிற்றே, நாருமே. உன்னையே நான் சொல்லலையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் மறுபடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த வார்த்தைகளுக்கு பிறகு உள்ளத படிக்கல. யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். முதலாவது என்ன எடுத்தாங்க? கல். எது எடுத்தாங்க? ஏன் கல்லை எடுக்கணும்? கல்லை எடுத்தார்கள். இயேசு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். முதலாவது எதை எடு? கல்லுகள் பெரிய சப்ஜெக்ட். ஒரு கல் குவியல் வைக்கப்பட்டது. இது எதுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கேட்டா, தேவன் இப்படியெல்லாம் அற்புதங்களாய் அதிசயங்களாய் அடையாளமாய் இவனை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை என்ன பண்ணுங்க, காட்டுங்க. அது கல் குவியல். ஒருத்தன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல அப்படின்னா கல் இருந்து அவன் என்ன பண்ணு, அடிச்சு கொண்டு. இன்னைக்கெல்லாம் அடிச்சோம்னா ஜெயிலுக்கு போயிடுவோம்.
அப்படி இருக்கு சப்ஜெக்ட். ஆகான எல்லாரும் என்ன பண்ணினாங்க? கல்லறிந்து கொன்றார்கள். யாக்கோபுடைய மாமனாரும் என்ன பண்ணாங்க? கல் தூணை கல்லை வச்சு என்ன பண்ணாங்க? இதை தாண்டி நானும் வர மாட்டேன், இதை தாண்டி நீயும் ஒரு உடன்படிக்கை பண்ணினாங்க. கல் என்பது பெரிய சப்ஜெக்ட். யாக்கோபு ஒரு கல் தூணை வச்சு இது தேவனுக்கு வீடாகும் சொன்னானா? கல் என்பது சாதாரண ஆகாத என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு ஒரு வேற நம்ம தள்ளப்பட்டிருப்போம் கச்சாடிகளை போல, அதுல தேவன் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை சொல்லுது, இவைகளை சொன்ன பின்பு கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லிட்டு எங்க பாக்குறாரு? பிதாவை பாக்குறாரு. அடிக்கடி சொல்கிறது வேதம், என்னுடைய சுயமாய் நான் எது செய்யவில்லை. நம் தேவ சித்தத்தில் நிறைய காரியங்கள் போன நாட்களில் பேசியிருக்கிறார். ஆண்டவர் சொல்வது என்னுடைய சுய சித்தத்தில் எது செய்யலை. பிதா என்ன சொன்னாரோ அதை செய்ய வந்தேன். அவர் சொன்னதை மாத்திரம் நான் செய்தேன். அதனால அவர் என் மேல எப்படி இருக்கிறாரு? பிரியமாக இருக்கிறேன். அதனால ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது கூட சொல்றாரு, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். தாவீது கூட சொல்லும் பொழுது, உமக்கு பிரியமானது செய்ய உடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவார். அப்ப பிரியம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றார். கல்லை எடுத்துட்டு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவர் நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார். நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்தை கேட்பீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் இங்கே சுற்றி இருக்கிறாங்க இல்லையா, இவர்கள் அதை அறிந்து கொள்ளும்படி ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி ஒரு வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். முன்னாலே கூப்பிட்டுருக்கலாம்ல, எதை எடுத்துட்டு தான் கூப்பிடுறாரு? ஏன் கல்லை எடுக்கணும்? கல்லை எடுத்ததான் உள்ள இருக்கிறவனுக்கு இயேசுநாதர் கூப்பிடுற சத்தம் கேட்கும். உங்க வீட்டை சண்டை வருது, எல்லா வீட்லயும் சண்டை வருது, என்ன பண்றீங்க? டிவி ஏற்றி விட்டுருக்கீங்க. ஏத்துறாங்களா இல்லையா? வெளியில சண்டையே தெரியாது. அப்படியே கேட்டா கூட எது கேட்கும்? டிவி சத்தம். உண்மையாக மண்டை உடைஞ்சு கீழே கிடக்கும். அங்க என்ன நடக்குது? சண்டை. படம் பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளோ சவுண்ட் வச்சு. ஆனா உண்மையிலே என்ன நடக்குது? ஏன்னா நம்ம கதவு திறந்திருக்கும், ஜன்னல் திறந்திருக்கும். அந்த கல்லறையெல்லாம் என்ன இருக்கும்? பெரிய பாறையை வைத்து மூடி விடுவார். கல்லை திறந்துதான் ஆண்டவர் உரத்த சத்தம் விட்டு கூப்பிடுகிறார். அந்த சத்தம் இங்க போய் உள்ள நுழையுது. நாடி நரம்பு தசைகள் எல்லாம் உயிரடையுது. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா எலும்பு பள்ளத்தாக்குல இருந்ததான எலும்புகள் எல்லாம் எசைக்கேல் சொல்லும்போது உயிரடையுது. எலும்பு பள்ளத்தாக்குகளே உயிரடையும் பொழுது செத்து 4 நாள் ஆனவனை உயிர் தர மாட்டானா? உரத்த சத்தமாய் கூப்பிட்டா அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சேலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் கைகளும் கால்களும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவரை நோக்கி இவனை கட்டு அவிழ்த்து விடுங்கள் என்றார். பேசலாம். ஏன் கட்ட அவிழ்க்கணும்? ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு
2 கால்கள் கட்டப்பட்டு 2 கைகள் கட்டப்பட்டு உடம்பு முழுவதும் வெள்ளை கடல் அடியே முடிக்கிட்டு வந்து அப்படியே நின்னா என்ன நினைப்பீங்க? நீங்க ராத்திரிக்கு வேணும், நான் வர சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, எல்லா அடியே அப்படியே தலையெல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு வெள்ளையா நின்று அப்படின்னு கதவை தட்டி நீங்க திறந்து பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? சிலர் நிற்பீங்க, சிலர் அப்படியே படுத்துக்கீங்க. அப்புறமே எனக்கு ஃபோன் அடிப்பீங்க. நான் வந்து 2 காரியம் செய்யலாம். ஒன்று சுகமாக ஜெபிக்கலாம், இல்லது சூத்திரம் ஜெபிக்கலாம். இங்க கட்டு அவருக்கெல்லாம் மற்றவங்க எல்லாம் பயந்துருவாங்க, ஊருக்குள்ள போனா பயந்துருவாங்க. அதனால ஆண்டவர்களை யாரும் சொல்லுங்க, கட்டுகளை வேலை சொல்லுகிறது, கட்டுகளை அறுக்கும் கர்த்தர். கட்டுகளை அறுத்து விடுங்கள். அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டிருந்த யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். விசுவாசம் எதனால வரும்? கேள்வி எதனால வரும்? வசனத்தினால் வரும். இங்கே விசுவாசம் எப்படி வருகிறது? அற்புதங்களை கண்டதினால். அது யாரா? அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி படிச்சு பாருங்க. மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். இப்போ சில இடங்களிலே விசுவாசம் வர வேண்டுமானால் அங்கே அற்புதங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. கானாவூரிலே தண்ணீர் ரசமாய் மாறின பொழுது அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். இங்கே மரித்து போனவனை இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு கூட எழுப்பினபடியினால் அவர் மேலே விசுவாசம் வைத்தார். இப்ப யூதர்கள் என்பவர்கள் வேதத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள். யோவான் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ தன்னை விசுவாசித்தவர்கள் இங்க நம்ம பார்க்கிறோம். யார் விசுவாசிக்கிறார்கள்? அற்புதங்களை பார்த்தவர்கள் அவரை விசுவாசிக்கிறார்கள். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள் எதை அறிந்து கொள்ள வேண்டுமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப யார் சத்தியம்? யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அன்றி ஒருவன் பிதாவின் இடத்திற்கு வரான். அப்ப நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ விசுவாசித்தால், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கும் பொழுது மரித்து 4 நாளான நாறி போன சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்பினார். அதே போல எல்லாரையும் எழுப்பிக்கிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை ஆயிடும். சிலரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்கள் நோக்கி என்ன பண்ணினாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அவரை நம்புறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், கிரியை இல்லாத விசுவாசம். நீ இயேசு நம்புனா சர்ச்சுக்கு வரணும். அறையில் ஆடாதவன் ஆலயத்துக்கு வராத ஒருத்தர் பரலோகம் வருவானா? சொல்லுங்க. ஆலயத்துக்கு நான் வரல, சர்ச்சுக்கு வரல, நான் பரலோகம் வர விரும்புறேன்னா முடியுமா? முடியாது. பரலோகம் யார் யாரெல்லாம் வரணும்னு விரும்புகிறோமோ
அவங்க எல்லாம் முதலாவது சர்ச்சுக்கு வரணும், இங்கே தேவனை துதிக்கணும், இங்கே ஆராதிக்கணும், இங்கே மகிமைப்படுத்தணும். இது ஒரு ட்ரைனிங் சென்டர், அவ்வளோதான். இங்கே ஒரு தேவ ஊழியர் சொன்னார், சபை என்பது இது என்ன வரல, கார்கள் வைத்து அப்படியே கார் ஷோரூம் அல்ல. இது சபை என்பது ஷோரூம் அல்ல. ஷோரூம்ல எப்படி இருக்கும், எல்லா வேலைகளும் செய்து முடிச்சு பக்காவா வண்டி நிற்கும் சேல்ஸுக்காக. சபை என்பது ஷோரூம் அல்ல, இது மெக்கானிக் பட்டறை. மெக்கானிக் பட்டறை மெக்கானிக் பட்டறையில் என்ன இருக்கும், நூற்றுக்கணக்கான வண்டி நிற்கும். ஒன்றில் பல்ப் உடைஞ்சு போயிருக்கும், ஒன்றில் பிரேக் போயிருக்கும், ஒன்றில் ஆக்சிடென்ட் ஆகி அங்கங்கே நெளிஞ்சு போயிருக்கும், ஒன்றில் டயர் கிழிஞ்சு போயிருக்கும். இதை எல்லாம் கலட்டி அடித்து டிங்கரிங் பார்த்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடித்து அதை சரிப்படுத்துவது தான் இது மெக்கானிக் பட்டறை. அதுபோல சீர்கெட்ட பிள்ளைகளை மனம் திரும்புகள் பைபிளில் இருக்குது. அந்த சீர்கெட்டு போனவங்களை எல்லாம் மனம் திரும்ப செய்வது தான் திருச்சபை. இங்கே ஷோரூம் வேலைலாம் இருக்காது, இங்கே மெக்கானிக் பற்ற வேலை தான் இருக்கும். நீ போய் பேசுறியா, அந்த போய் பேசுறதுக்கு ஆண்டவர் சொல்வார் போய் பேசாத. திருடுறியா, திருடக்கூடாது அப்படின்றதுக்கு. ஏமாத்துறியா, ஏமாற்றக்கூடாது என்பதற்கு. பிறர் போல வஞ்சிக்கிறியா, வஞ்சிக்க கூடாது என்பதற்கு. இதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்து போதகர் பிரசங்கம் பண்ணி உங்களை சரிப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி தேவ சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை. அதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் இருந்தபடியினால தான் மரித்தவனை உயிரோடு பெற்றார். வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், எஜமான் கேட்கிறான், நீ ஒரு வார்த்தை சொல்லும். சொன்ன நேரத்தில் சுகமானான். அப்ப வாழ்க்கையில விசுவாசம். கானானிய பெண் சொல்லுகிறா, ஆமாண்டவரே, மேஜை துணிக்கையிலிருந்து கீழே விழுகிறத நாய்க்குட்டிகள் தின்னுமே. ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். இஸ்ரவேலிலே பிடிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அப்படி வாழ்க்கையில விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். அப்ப நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஆனால் பல வருடங்களாக பல காரியங்களை விசுவாசிக்கிறேன். விசுவாச காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் உடனே கைக்குடி வரல. என்னோட ஆரம்ப ஜெபம் எல்லாம் எனக்கு பெட்டி தூக்கிட்டு அங்கெல்லாம் நான் போக முடியாது. ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு சொந்த இடம் இருக்கணும், சொந்த இடத்துல வீடு இருக்கணும், சொந்த இடத்துல சர்ச்சு இருக்கணும். 6 மாதம் அங்கே 6 மாதம் இங்கே ஏன் இருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் இந்த வருஷம் சொல்லி அதை கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு வந்திருக்காரு. நான் அதிகமான வீடு மாறல, நான் வாடகை வீடு கொடுத்த போது அதிகமாக நான் மாறல. 2 இடத்துல தான் நான் என்னுடைய வீடையே நான் மாற்றினேன். ஆனால் அந்த விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணார் அல்லவா? அப்போ உங்களுக்கு அதை வர்த்திக்க பண்ணுவார் அல்லவா? மலேசியாவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, 83 வயசு, ஜாய்சம்மான ஒரு பேர். 83 வயசுல அது கண்ணு நல்லா தெரியுமா தெரியாதா? 83 வயசுல எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது பாச, ஜெமுனுக்கு பாச இருக்குது. நான் சொன்னேம்மா, வயசு மூப்பி நிமித்தமா இப்படி வந்துருக்குமா, அதெல்லாம் கத்த சுதந்திருவா. விசுவாசம்
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன போட்டிருந்தேன்? பைபிள் படிக்கும் பொழுது. இப்போ ஏன் இல்லை? ஏங்க இல்லை? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், அவ்வளவுதான். பேசலாம். அதனால போட்டுறது தப்புன்னு நான் சொல்லல. ஏன் விசுவாசம்? ஆண்டவரே நல்லா தானே அந்த கண்ணு இருந்துச்சு, ஏன் பார்வை மங்கிடுச்சு, அது சரிப்படுத்திடணுமே அப்படின்னு கேட்டேன். தூக்கி போடுறா படுறா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு, படிக்கிறேன். பேசலாம். இது 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு ஒரு வேலை அது மங்குறதோ இல்லை இன்னும் பிரகாசம் ஆக்குறதோ அவர் கையில் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அப்ப நம்மளுடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிறான். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை. ஏறக்குறைய 10 மாசத்துக்கு மேல நான் போடலை. ஒரு கண்ணாடிக்கு வாக்கி வச்சது அப்படியே இருக்குது. ரீடிங்காக ஏன்னா கொஞ்சம் மங்களா தெரியுது அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல பைபிள் வாசிக்க சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், இதை பார்த்தேன், எனக்கு கண்ணு தெரியல, செல்போன் எடுத்து வாசிக்க. அவர் என்ன செல்போன்ல வாசிக்க கூடாதுன்றாரு, நீயே வாசிக்கணும்னு போய் உட்காந்துட்ட. நடந்த சம்பவம் அது. பைபிள்ல இருக்கிறது அதே வசனம் தான், இதே வசனம் தான் இருந்தாலும் தப்பு. நீங்க செல்போன்ல என்ன பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க. செல்போன்லயே எல்லாம் இருக்குது, செல்போன்லயே எல்லா அசுத்தமும் உள்ள இருக்குது. அதை கொண்டு நீங்க வைக்கக்கூடாது. இஸ்லாமியருடைய பள்ளிவாசலுக்கு போங்க, அவன் செருப்போட கூட செல்போனை வச்சுட்டு வர்றான். நமக்கு செல்போன் இல்லாட்டி செத்துருவோம். நான் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிறேன், உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், அப்படி ஆராதிக்கிறேன், இப்படி ஆராதிக்கிறேன். கொஞ்சம் மாத்திக்குவோம். என் போன் எப்பயுமே 90% சைலண்ட்ல இருக்கும். ஒரு சில முக்கியமான காரியத்துக்காக காலையில என்ன பண்ண ஆன்ல வச்சேன். அது சாத்தா எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது. அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கல. அது மிகப்பெரிய ஒரு சாத்தம். முன்னாலெல்லாம் ஆரம்ப காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னால டிவி பார்த்தாவே சொல்லுவாங்க, டிவி எல்லாம் பார்க்க கூடாது. இப்ப அவரே டிவியில பேசிட்டு இருக்காரு. நான் அவரே கேட்டேன், ஒரு சிலர் என்ன மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான், செத்தாங்க. ஏன்னா பைபிள்ல சில காரியங்கள் சொல்லல. கடைசி காலத்துல 2 சாட்சிகள் இரத்த சாட்சியாக மரித்து உயிர் தெரிந்து எடுத்துக்கொள்ளப்படுவதை பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பார்கள் இல்லையா? எதிர பார்ப்பான், டிவியில தான் பார்க்கணும். வேற எதுல பார்ப்பான்? வீட்டுக்குள்ள இருக்கிறோம் பார்ப்பான். அப்ப டிவியை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அதுக்காக நான் நம்ம HLPA அதில் ஒன்று போட்டிருக்கிறேன். ரொம்ப கூலிங்காக குடிச்சா அது இதயத்துக்கு பாதிக்கும். அது கொஞ்சம் பாருங்க, கடைபிடிச்சுக்கணும். கிட்னிக்கு பிரச்சனைக்கு என்ன இருக்குது, கல்லீரலுக்கு என்ன ஆகாது அப்படின்றத ஒரு மருத்துவர் சொன்னது. சில காரியங்களை நான் யதார்த்தமாக அப்படி பார்ப்பேன், அது எனக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம குரூப்பில் போட்டுவிடுவேன். ஏன் போடுறது தெரியுமா? இதை பார்த்தாலும் கொஞ்சம் சரீரத்தை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக போடுறேன். புரோட்டா வாய்க்கு ருசியாக இருக்கும். பேசலாம். சிக்கன் 65 அதோட சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஒருத்தர் 10 ரூபாய்க்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடித்தான். பட்டுன்னு குடித்தான், கூட்டுன்னு போயிட்டான். புரோட்டா சாப்பிடக்கூடாது. இந்த புரோட்டா யாருக்கு செஞ்சாங்கன்னா, யுத்தத்துக்கு போகும்போது குதிரைகளுக்கும்
பசியில வாடுகிறதான இராணுவ வீரர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு பசி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை தேவனை விசுவாசிங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசத்தை முடிக்கலாம். எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால், இப்ப தேவனுக்கு நீங்க பிரியமாக இருந்தால், ஒன்று புரிஞ்சுக்கல, ஒரு அரசாங்கத்தில் ஒருவன் வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சு ஒரு வீடு வாசலை கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு இப்படிலாம் அவன் பல வகையில் லோன்களை வாங்கணும். ஆனால் தேவ ஊழியர்களெல்லாம் கர்த்தரையே நம்பியிருக்கிறாங்க, கர்த்தரையே சார்ந்திருக்கிறாங்க. அரசாங்கத்தில் வேலை செய்கிற அத்தனை காரியத்தையும் தேவ ஊழியர்களுக்கு கர்த்தர் செய்து வருகிறார். அவர்களுக்கு கடன் கொடுக்க ஆள் கிடையாது. இன்னைக்கு பர்சனல் லோன் வந்து கொடுக்குறான், பேங்க்ல வந்து கொடுக்குறான். எனக்கு இப்போ 9 லட்ச ரூபா தரான்றான், இன்னொரு பேங்க்ல 20 லட்ச ரூபா தரான்றான். பேசல நான் வாங்குவேன்னா வாங்க மாட்டேன். அப்படியே பார்த்தா திடீர்னு ஏதாவது ஒரு பார்த்துட்டு வரும், ரம்மி சர்க்கிள் 20 லட்சம் ஃப்ரீ. 20 லட்சம் கொடுத்துட்டு மொத்தத்தை உருவம் எனக்கு தெரியாது. நம்ம பேங்க்ல இல்லைன்னு வச்சுக்குவோம். வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றது, நீ விசுவாசித்தால். பாடையில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஒரே பையன் அழுகிறான். போறாங்க, பாடையை தொட்டா மறைத்தவர் உயிர்த்தெழுந்தார். வீட்டில் போனாரு, ஓதுகிற வருத்தப்படுத்த வேணாம், அவர் அனுப்பியா, பிள்ளை செத்து ரொம்ப நாளாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளை நித்திரையா இருக்கிறார். எல்லாரும் கேள்வி பண்ணினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஓதற்கு பைத்தியம் முடிச்சு போச்சுப்பா, செத்து போன பிள்ளைய தூங்கிட்டு இருக்கின்றாரு. அங்க போய் தபிதாக்குமே அப்படின்றாரு. அப்படின்னா தமிழ்ல சிரிப்புன்னு எழுதுன்னு அர்த்தமா. செத்த பொண்ணு உயிர்ந்துருச்சு. பேசலாம் பேசலாம் பேசலாம். ஜீவன் வைக்கவும் ஜீவனை எடுக்கவும் அவருக்கு தான் அதிகாரம். நம்ம பாட்டு போறோம், மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே. இயேசுநாதரும் உயிர்த்தெழுந்தார். அவர் நம்பினவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். நாமும் கிறிஸ்துவுக்குள் மரிப்போம் என்று சொன்னார். நாமும் உயிரடைவோம், பரலோகத்துக்கு போவோம். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். நீ விசுவாசித்தால், விசுவாசம் இல்லாமல் நீங்க யாருன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு என்ன வருதோ, விசுவாசத்தினால் வரலையாவும். ஞாயிற்றுக்கிழமை வருகிறதான வருமானம் பாவமே. எப்போ? தேவனை தேடாமல். நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனா 2 மடங்கு சம்பளம் தருவாங்க. எனக்கு போகமாட்டேன். ஆனால் இன்னைக்கு தேவன் கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள், ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முழுவதும் கர்த்தரை பார்த்து ஜெபிப்போம்.